பிரேக்கிங் நியூஸ்லயே விட பிரேக்கிங் நியூஸ் ரொம்பவே ஒரு டாப் ஆஃப் த பிரேக்கிங் நியூஸ் தான். இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாருமே வந்துட்டு பேசப்பட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்றப்போ, இஸ்ரேலும் ஹமாஸும் வந்துட்டு காசா வார நிப்பாட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏகப்பட்டது வந்திருக்கும். நிப்பாட்ட போறாங்க, நிப்பாட்டிடுவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஃபைனலா டோட்டலா நிப்பாட்டியாச்சு அப்படின்றப்ப கேட்கும்போது கிட்டத்தட்ட 2 வருஷம் போர் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்றது சந்தோஷம் தான். இதுல முதல்ல வந்துட்டு ஹமாஸ் சைட்ல இருந்து என்ன ஒரு முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க இந்த ஒரு வாரம் நிப்பாட்டுறதுக்கு, அதுக்கு ஈக்குவலா இஸ்ரேல் வந்துட்டு பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஹமாஸுக்கு அப்படின்றது பார்க்க போறோம். இந்த ஒரு வாரம் நிப்பாட்டினது யார் அப்படின்றப்ப பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் தான். ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போதே வந்துட்டு இந்த உக்ரைன் வாரா இருந்தாலும் சரி, அதே போல காசா வாரா இருந்தாலும் சரி, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 மாசத்துல எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்டில் பண்ணி மொத்த வாரமே நான் முடிச்சிருவேன் அப்படின்றது தான் அவரோட ஒரு பேச்சாவே இருந்துட்டு இருந்தது. அவர் வந்துமே கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் ட்ரம்ப் மூலியமா நிப்பாட்டப்பட்டிருக்குங்க. ட்ரம்ப் மட்டும் தானா அப்படின்றது கேட்டிங்கன்னா இல்லை, இது கூட யூரோப்பியன் யூனியனும் வந்துட்டு சேர்ந்துருக்கு. அது கூட சில அரபு கண்ட்ரிகள், கத்தாரா இருக்கட்டும், டர்க்கியா இருக்கட்டும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸாக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரிகளும் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணி ஸோ ஒரு வழியா இப்போதைக்கு இந்த காசா வர முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ ஹமாஸ் சைட்ல இருந்து எப்படி இந்த போரை முடிச்சாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஹமாஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஹாஸ்டேஜஸை வந்து இஸ்ரேல் கிட்ட இருக்கிற மக்களையும் அதே போல இஸ்ரேலோட மிலிட்டரி ஆட்களையுமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஹாஸ்டேஜஸை. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்துட்டு இஸ்ரேலை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. உங்களோட ஆட்கள் எங்ககிட்ட பிணை கைதிகளாக இருக்காங்க, ஸோ நீங்க எங்களை தாங்குனீங்கன்னா இவங்களை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஹமாஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு துருப்பு சீட்டா வச்சுக்கிட்டு இருந்த ஹமாஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 பேரை இஸ்ரேலுக்கு அனுப்பிவிட்டாங்க, அவங்களோட பிணைய கைதிகள். ஸோ இது ஹமாஸ் செஞ்சதுமே பதிலுக்கு இப்போ இஸ்ரேல் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 2000 பேரை பாலஸ்டீனர்ஸ் வந்துட்டு பிரிசனர்ஸாக இருக்காங்க, சிறை கைதிகளாக இருந்தாங்க, அவங்கள வந்துட்டு திரும்பி பாலஸ்டீனுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அவங்களோட ஃபேமிலி கூட சேர. ஸோ எப்படி 2000 பேரை வந்துட்டு பிணைய கைதிகளை இஸ்ரேல் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றப்போ, முதல்ல இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்டீனுக்குள்ள தாக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற பாலஸ்டீன் மக்களை சில பேரை வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கைது பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள வந்துட்டு சிறையில் போட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2000 பேரை வந்துட்டு 2 வருஷமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இஸ்ரேலில். ஸோ எப்போ ஹமாஸ் இந்த 20 பேரை பிணை கைதிகளை விடுறாங்களோ அதுக்கு பதிலாக இந்த இருக்கிற சிறை கைதிகளை நாங்கள் விடுறோன்றது தான் இஸ்ரேலோட ஒரு பிளானே. ஸோ இப்போ ஃபைனலாக ஹமாஸ் இதை விட்டு 20 பேரை விட்டதும் கிட்டத்தட்ட 2000 பேரை இஸ்ரேல் சைடில் இருந்து பாலஸ்தீன் மக்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வேனாக வந்துட்டு இஸ்ரேலில் இருந்து சிறை கைதிகள் பாலஸ்தீனை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஃபேமிலி ஆரவாரத்தோட மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனாக இதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க பாலஸ்தீனில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கு இது வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி அப்படின்றது சொல்லலாம், ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அவங்க வந்துட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் வந்துட்டு 2 வருஷம் அவங்க ஃபேமிலியை பிரிஞ்சு இஸ்ரேலில் வந்துட்டு அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் எல்லாருமே அழுது கட்டிப்பிடிச்சி அவங்களோட ஃபேமிலி கூட வந்துட்டு சேர்ந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே போல இஸ்ரேல்லையுமே இந்த 20 பேர் ஹமாஸ் வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த 20 பேர் ஹமாஸ் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆனதுமே இஸ்ரேல்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். ஒரு பக்கம் இஸ்ரேலோட கவர்மெண்ட்டுமே இந்த 20 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் ஆரவாரத்தோட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாலஸ்தீன்ல பார்க்கும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 பேர் வீடு திரும்பினதாக அவங்களோட ஃபேமிலியுமே பாலஸ்தீன்ல இருக்கிற மொத்த மக்களுமே இதை கொண்டாடி இருக்காங்க. அது கூட இத்தோட இந்த ஒரு காசாவோட ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி பாலஸ்தீன் மக்களும் சந்தோஷப்படுறாங்க. அதே போல இஸ்ரேல் மக்கள், அதாவது இஸ்ரேல்ல வாழ்ற மக்களுமே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போற நிப்பாட்டிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு வகையில சந்தோஷப்பட்டாங்க. இது 2 நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட உலக நாடுகள், முக்கியமா அரபு நாடுகள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் அங்க ப்ராப்பரான உணவு இல்லை, அங்க ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை, ப்ராப்பரான ஒரு உருப்படியான வீடு கிடையாது, அங்க தங்கத்துக்கான வசதிகள் கூட எதுவுமே கிடையாது. எல்லா மக்களுமே ஒரு ஷெல்டருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு துயர சம்பவம் தான் அது கிட்டத்தட்ட 2 வருஷம். ஸோ அது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு விடிவு காலம் வந்துடுச்சு அப்படின்றப்ப போகும்போது இப்போ எல்லாருக்குமே ஓரளவு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த தரப்புல இருந்துமே இந்த ஒரு சமாதானத்துக்கு வந்ததுனால இந்தியாவுமே இதனால வந்துட்டு பாராட்டியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுல நமக்கு ஒரு டவுட் வரும், இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு சேதாரமும் இல்லை, அங்க இருக்கிற வாழ்வாதாரம் எப்பயும் போல செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா பாலஸ்தீன மக்களை பொறுத்த வரைக்கும் அங்க வாழ்வாதாரமே இல்லையே, இதுக்கப்புறமா அவங்க எப்படி வந்துட்டு சரி பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கும்போது அங்க வந்துட்டு இடிஞ்சு இருந்த எல்லா பில்டிங்கையுமே திரும்பியும் வந்துட்டு ஒரு எல்லாத்தையுமே எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆகுமா. அது ஒரு நியூஸ் ஆர்டிகல்ல படித்தேன். திரும்பி பழைய காசாவா இடிஞ்ச பில்டிங் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி அப்புறப்படுத்தி திரும்பி அங்கே ஒரு தேவையான அளவுக்கு பில்டிங்ஸை கட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 10 வருஷங்கள் அப்படின்றது எடுக்கப்படும். அதுவுமே வந்துட்டு அதோட பொருட்செலவுகள் பில்லியனை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபண்டு வந்துட்டு உலக நாடுகள் எல்லாருமே ஒன்னா கூடி இந்த காசாவை திரும்பி ரீபில்ட் பண்றதுக்கான சில விஷயங்களுக்காக உதவணும் அப்படின்னு
அப்படின்ற ஒரு விஷயமும் எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக இதில் வந்துட்டு அரப் கண்ட்ரிஸோட பங்கு மிக பெருசாக இருக்கும் அப்படின்றது எல்லாராலையுமே வந்துட்டு பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ட்ரம்ப் வந்துட்டு இந்த ஒரு வேலையை பண்ணி முடிச்சுட்டாரா, காசா வார ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு வந்துட்டாரா நிப்பாட்டுறதுக்கு. ஸோ இதை உடனே வந்துட்டு பிரஸ் மீட்டுக்கு அறிவிச்சிருக்காரு. ஸோ எல்லா பிரஸ் மீட்டையும் உடனே கூப்பிட்டு இங்கே பார்த்தீங்களா காசா வார ஒரு கட்டத்துக்கு மேலே நின்று போச்சு, நான் தான் அதை நிப்பாட்டினேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொன்னார். அதுக்கு பின்னாடி யூரோப்பியன் யூனியனும் இருந்தது, அரப் கண்ட்ரிஸும் இருந்தது. பட் இவங்களோட ஒரு முக்கிய ஒரு விஷயம் ட்ரம்ப் மூலியமாக தான் இந்த வார் நிப்பாட்டப்பட்டுச்சு. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் அது கூடவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னப்போ, திஸ் இஸ் த ஹிஸ்டாரிக் டே இன் த மிடில் ஈஸ்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு நாள் வந்துட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக பொறிக்கப்படும், இந்த ஒரு காசா வார் நிப்பாட்டின ஒரு நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ இது கூட அந்த பாலஸ்டைன் மக்களுக்கு தேவைப்படுற உதவிகளும், அங்கே வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரும்பி நடக்கிறதுக்கான உதவிகளும், அதே போல் அங்கே வந்துட்டு ஒரு ஆட்சி அமைக்கிற எல்லா பொறுப்புமே வந்துட்டு இதுக்கப்புறமா அறிவிக்கப்படும். அது நானே முன்னெடுத்து என்ன விஷயம் பண்ணுறேன் அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு அஷூரன்ஸுமே கொடுத்துருக்காரு. ஸோ அங்கே இருக்க பாலஸ்டைன் மக்களுக்கு தேவைப்படுற உதவிகள், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க், அதுக்கப்புறமா என்ன அங்கே ஆட்சி இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ட்ரம்ப் சைட்லேருந்து முடிவெடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது ட்ரம்போட சைடில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள கேள்வி இருக்கும், உண்மையிலே இந்த ஒரு போர் நின்றுச்சா அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு பாலஸ்டைன் அண்ட் இஸ்ரேல் வார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைங்க, ரொம்ப வருஷமாக வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்பப்போ அந்த வார் நடக்கும், அப்பப்போ ஒரு முடிவு வரும், திரும்பியும் சில வருஷங்கள் கழிச்சு திரும்பியும் ஒரு வார் அப்படின்றது நடக்கும். பட் இந்த ஒரு வார் ட்ரம்ப் வந்துட்டு முன்னெடுத்து நிப்பாட்டுறதுனால ஸோ இப்போதைக்கு இந்த வார் அப்படின்றது நின்றுச்சுன்றது நம்ம முடிவு எடுத்தாலும் இது திரும்பியும் எப்போ பூம் ஆகும்ன்றது அடுத்த 30 வருஷமா 50 வருஷமா அடுத்த 100 வருஷத்துக்கு திரும்பியும் வந்துட்டு இந்த ஒரு வார் வருமானது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாலஸ்டைன் இஸ்ரேல் கூட ஒன்னா சேர்ந்துடணும், அதுதான் அவங்களோட ஒரு குறிக்கோள். ஸோ இப்போ இந்த ஒரு வார் நிப்பாடப்படுதுன்னா இப்போ இஸ்ரேல் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது ஹமாஸ் ஏதாச்சும் வந்துட்டு சின்னதாக ஒரு மிஸ்டேக் இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணாலுமே அதுவே ஒரு காரணத்தை வச்சு எங்களுக்கு வந்துட்டு த்ரெட் வந்துடுச்சு, எங்கள் நாட்டுக்கு த்ரெட் இருக்கிறனால இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரே வாட்டில் முடிச்சு அவங்களோட அட்டாக்கையுமே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபயர் அப்படி வந்தால் கூட திரும்பியும் இந்த 2 போர் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே இருக்கிற 2 நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே. ஸோ இது முழுமையாக நின்றுச்சா அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற போர் ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரம்ப் அவர்கள் நிப்பாட்டியிருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம். இது வரைக்குமாவது கொஞ்சமாவது நிம்மதியாக அங்கே இருக்கிற பாலஸ்டைன் மக்கள் வாழட்டும், அதே போல் இஸ்ரேலில் இருக்கிற மக்களுமே சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்றதான் என்னோட ஒரு கருத்துமே. இதுதான் ட்ரம்ப் தலைமையில் வந்துட்டு இந்த ஒரு காசா வார் நிப்பாட்டினதுக்கான ஒரு மொத்த இன்ஃபர்மேஷனும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சின்ன ஒரு தீப்பொறி போதும் இந்த 2 நாட்டுக்கு திரும்பியும் வந்துட்டு சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி திரும்பியும் ஃபியூச்சரில் இதே போல் ஒரு வார் மறுபடியும் தொடங்குமா இல்லை தொடங்காதா, இதோட இந்த வார் நிப்பாட்டினது தான் அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலக நடப்புகளில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் மூலிமா. ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.